ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ். ஓகேங்களா? ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் நம்மளுக்கு எங்க இருக்கு, ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தில் நம்மளுக்கு என்ன லெவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து பார்ப்போம். ஸோ இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஏடிஎம் ஸ்ட்ரைக். ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நம்ம எப்படி எடுக்கணும்? சரி, ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது நம்மளுக்கு எங்க க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா, நேர்பை 23,600 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, க்ளோசிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பவுமே இந்த க்ளோசிங்கை வந்து நம்ம பார்க்கக்கூடாது. சரிங்களா? ஒன் டேல, சரிங்களா, ஒன் டேல நம்மளுக்கு என்ன க்ளோசிங் அப்படின்றது கிடைச்சிருக்கோ அதுதான் வந்து நம்மளுக்கு ரியல் க்ளோசிங்கா இருக்கும். ஓகே, நம்மளுக்கு செட்டில்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன் டேல நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ இதுல நம்மளுக்கு என்ன க்ளோசிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுல நம்மளுக்கு க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா 23,547. அப்ப நியர்பை 23,550. சரிங்களா? 23,550 அப்படின்றது நம்மளுக்கு இண்டெக்ஸ் க்ளோசிங் ஆயிருக்கு. என்ன க்ளோசிங் ஆயிருக்கு? இண்டெக்ஸ் வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது எடுக்கணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம இதை பேஸ் பண்ணி ஏடிஎம் ஸ்ட்ரைக் நம்ம எப்பவுமே வந்து எடுக்க மாட்டோம். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ் எங்க இருக்கோ நேர்பை அதுதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இது கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஆப்ஷன் வந்து ஃபியூச்சரை ஃபாலோ பண்ணி தான் வந்து ரன் ஆகும். சரிங்களா? ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு எங்க இருக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன செய்யும், ஆப்ஷன் பிரீமியமும் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது ஒன்றும் கிடைக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எதை பேஸ் பண்ணி கிடைக்கும் அப்படின்னா ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு வந்து இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா மந்த்லி ஃபியூச்சர் அப்படின்றது இருக்கு, அதே மாதிரி வீக்லி ஃபியூச்சர் அப்படின்னு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு என்ன செய்யுதுங்க, நிஃப்டில வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. அப்ப நம்மளுக்கு வீக்லி ஃபியூச்சர் அப்படின்னு ஒன்று இருந்தாதான் நம்மளுக்கு என்ன செய்யும், அந்த வீக்லி ஆப்ஷனோட பிரீமியம் வந்து அந்த வீக்லி ஃபியூச்சர் வந்து ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பாருங்க, நம்மளுக்கு இது எங்க க்ளோசிங் ஆயிருக்கு, நம்ம 23,550 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வீக்லி ஃபியூச்சர், சிந்தட்டிக் ஃபியூச்சர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து வீக்லி ஃபியூச்சர். அப்ப இது எங்க நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து கவனிக்கணும். ஓகே, இது நம்மளுக்கு எங்க க்ளோசிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுல நம்ம ஒன் டேல வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு க்ளோசிங் பிரைஸ் வந்து 23,722 அப்படின்னு இருக்கு. 23,722 ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 170 பாயிண்ட்டுக்கு மேல என்ன செய்யறாங்க, டிஃப்ரெண்ட் அப்படின்றது இருக்கிறாங்க சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கும் நிஃப்டியோட ஸ்பாட்டுக்கும். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா என்ன இருக்கணும், ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்றது இதுல கொஞ்சம் தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த இதை பேஸ் பண்ணி ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுப்பீங்க. அந்த மாதிரி ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு எப்பவுமே ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு எப்பவுமே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஆப்ஷன் பிரீமியத்துல டிஃப்ரெண்ட் அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இதுல வந்து டிஃப்ரெண்ட் பாருங்க. இப்போ 23,550 நம்மளுக்கு வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து எதை பேஸ் பண்ணி கிடைச்சிருக்கு அப்படின்னா நிஃப்டியோட இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி கிடைச்சிருக்கு. அப்ப அந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நீங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுத்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 280, சரிங்களா, சாரி 250 இருக்கு. புட் ஆப்ஷனோட பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 76 அப்படின்னு இருக்கு. அப்ப இதுக்கும் உள்ள டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப இது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்குமானா கிடையாது. அப்ப ஏடிஎம் ஸ்ட்ரைக் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 23,700, 23,750 ரெண்டுமே வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்றது கம்மியா தான் இருக்கிறாங்க. புரியுங்களா? ரெண்டுமே நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, டிஃபரன்ஸ் அப்படின்றது கம்மியா இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபீச்சர் க்ளோசிங் ஆனது பாத்தீங்கன்னா 23,727 அந்த மாதிரி ரேஞ்சில் க்ளோசிங் ஆயிருக்காங்க. அப்படின்னா நம்மளுக்கு அந்த 25 பாயிண்ட்டுக்கு மேலேயோ கீழே ரெண்டு பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்கு. அப்ப நம்மளுக்கு இதுல ரெண்டுல எது வேணாலும் நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுக்க முடியும். சரிங்களா? அப்ப நம்ம இதுல எதுல நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுக்க போறோம் அப்படின்னா 23,700 அப்படின்றத நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுக்க போறோம். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் ரவுண்ட் ஃபிகரான நம்பர். 23,700 அப்படின்றது நம்மளுக்கு ரவுண்டா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், 23,700 அப்படின்றத ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி ரவுண்டா உள்ள நம்பர் என்ன செய்யுங்க, நீங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் டிஃபரெண்ட் இருக்கும் பொழுது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம 23,700 அப்படின்றத ஏடிஎம்மா வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிளோட லெவல்ஸ் அப்படின்றத எடுக்க போறோம். அதே மாதிரி தான் நம்ம ஆப்ஷன் பிரீமியத்திலையும் லெவல்ஸ் அப்படின்றது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால கண்டிப்பா என்ன பண்ணுங்க, எல்லாருமே இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் செயின்ல உள்ள இந்த டிஃபரன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா அதை நீங்க பேஸ் பண்ணி எடுத்தாதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது கரெக்டா எடுக்க முடியும். நீங்க நிஃப்டியை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நிஃப்டிக்கும் ஃபியூச்சருக்குமே நிறைய டிஃபரெண்ட் வரும். நிஃப்டிக்கும் ஃபியூச்சருக்குமே என்ன செய்யும், நிறைய டிஃபரெண்ட் வரும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது இங்க இருந்து கீழே இறங்கி இருக்கு இல்லைங்களா? இங்க இருந்து நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னா, கரெக்டா அந்த மூவ்மெண்ட் அதுல நான் சொல்றேன், கிட்டத்தட்ட 284 பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, இறங்கி இருக்கு இல்லையா? 285 பாயிண்ட் வச்சிருக்காங்க.
ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க பார்க்கும் பொழுது அதே போல ஃபியூச்சர் வந்து பாருங்க. ஃபியூச்சர்ல நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் இறங்கியிருக்காங்க அப்படின்றதையும் பாருங்க. அங்க நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்றதையும் பாருங்க. இதோட லோவ பாருங்க, அதோட லோவ பாருங்க. உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் நெறைய வந்து தெரியும். ஸோ இதுல பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இந்த கேண்டிலுக்கு கீழ வந்து நம்மளுக்கு லோ வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த கேண்டிலுக்கு அதாவது 3 மணி கேண்டில். சரிங்களா? 3 மணி கேண்டில் க்ளோசிங் குடுத்திருக்காங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழ நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, கரெக்ட்டா ஒரு 80 பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு? அந்த கேண்டில்லேருந்து கீழ வந்திருக்கு. அந்த கேண்டில்லேருந்து கீழ என்ன வந்திருக்காங்க? 86 பாயிண்ட் வந்திருக்காங்க. சரிங்களா? பட் அதே இது நீங்க ஃபியூச்சர்ல வந்து பாருங்க என்ன ஆயிருக்கு? நம்மளுக்கு அதே 3 மணி கேண்டில என்ன செஞ்சிருக்காங்க? க்ளோசிங் அப்படின்றது வந்து குடுத்திருக்காங்க. சரியா? க்ளோசிங் குடுத்திருக்காங்க. அதுக்கு கீழ வந்து போகவே இல்ல. 3 மணி கேண்டில் என்ன செய்யலங்க? ஃபியூச்சர்ல நம்மளுக்கு அதுக்கு கீழ போகவே இல்ல. அங்கேருந்து ரிவர்சல் அப்படின்றது வந்து குடுத்துட்டாங்க. சரியா? சோ இத பேஸ் பண்ணி நீங்க ஆப்ஷன் அப்படின்றது வந்து பாருங்க. ஆப்ஷன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. ஆப்ஷன்ல நான் காட்டுறேன். ஓகே. என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த லெவல்ஸ் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம முன்னாடி எடுத்த அந்த 24,000 எடுத்துக்குவோம். 24,000 புட் ஆப்ஷனே எடுக்கலாம். அதாவது நம்ம வந்து வெள்ளிக்கிழமை பார்த்த ஸ்ட்ரைக் இதுதான். ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை நம்ம இந்த ஸ்ட்ரைக் தான் வந்து பார்த்தோம். இதுல வந்து நான் புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 மணி கேண்டில் பாருங்க. அந்த 3 மணி கேண்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? 3 மணி கேண்டில் நம்மளுக்கு மேல போயிருக்கிறாங்க. சரியா? 3 மணி கேண்டில் நம்மளுக்கு மேல போயிருக்கிறாங்க. இங்க பாருங்க நல்லா தெரியும். நம்மளுக்கு ஆனா 3 மணிக்கு கீழ வந்து என்ன நடந்திருக்குங்க? 80 பாயிண்ட் கீழ விழுந்திருக்கிறாங்க. இண்டெக்ஸ்ல. இண்டெக்ஸ்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க? 80 பாயிண்ட் நம்மளுக்கு கீழ விழுந்திருக்கிறாங்க. பட் ஆனா இங்க என்ன நடக்கலங்க? இந்த புட் ஆப்ஷன் வந்து இந்த 3 மணி கேண்டிலுக்கு மேல வந்து போகவே இல்ல. இந்த 3 மணி கேண்டில்லாம் ஹையா வச்சிருக்காங்க. அங்க இருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? ரிவர்சல் அப்படின்றது வந்து குடுத்துட்டாங்க. சோ அப்போ வந்து ஆப்ஷன் பிரீமியம் வந்து எத ஃபாலோ பண்ணுதுங்க? சிந்தெடிக் ஃபியூச்சர தான் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுது. அதாவது நம்மளுக்கு ஃபியூச்சர வந்து ஃபாலோ பண்ணுதே தவிர, இந்த இண்டெக்ஸ வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்றது ஃபாலோ பண்ணல. இத கொஞ்சம் தெளிவா வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு மொமெண்டம் கேண்டில்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ட்ரி அப்படின்றது வந்து குடுத்துருவாங்க. என்ட்ரிய குடுத்துட்டு, நம்மளுக்கு இந்த மொமெண்டம் தான் ஆயிட்டு இருக்கு, கன்டின்யூ ஆகுது அப்படின்னு நினைச்சு என்ட்ரிய குடுத்துருவாங்க. பட் ஆனா மார்க்கெட் அப்படின்றது கரெக்ட்டா தான் போகும். நீங்க வந்து நெனச்ச மாரி தான் போகும். பட் ஆனா இங்க என்ன நடக்காது? மேல போகாது பிரீமியம். கீழ வரும். மாற்றா நம்மளுக்கு கீழ விழுந்துரும். இங்க சிந்தெடிக் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேல போயிட்டு இருக்கும். ஆனா நீங்க எத ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா, இண்டெக்ஸ வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இண்டெக்ஸ ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு என்ட்ரி அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கும். அதுல வந்து நம்மளுக்கு என்ன செய்யும்? மார்க்கெட் கீழ போற மாரி தான் காட்டும். பட் நம்மளுக்கு இங்க என்ன நடக்காதுங்க? ஆப்ஷன் பிரீமியத்துல உங்களுக்கு இங்கேயும் கீழ விழுந்துட்டு தான் இருக்கும். இங்க மார்க்கெட் கீழ விழும். ஆனா உங்களுக்கு இங்க ப்ராஃபிட் வரணும். பட் ஆனா இங்க லாஸ் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? சோ அதனால எப்பவுமே என்ன பண்ணுங்க? ஆப்ஷன் பிரீமியத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நம்ம இண்டெக்ஸ மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து லாஸ்ல தான் போய் முடிவோம். அதனால ஃபியூச்சரையும் பார்க்கறதுக்கான ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஃபியூச்சர நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன செய்யும்? கரெக்ட்டான ஒரு டைரக்ஷன் அப்படின்றது வந்து கிடைக்கும். நீங்க இண்டெக்ஸ பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டான ஒரு டைரக்ஷன் அப்படின்றது கிடைக்காது. நம்ம லாஸ்ட்ல தான் போய் முடிவோம். ஸோ அதனால பிரீமியத்த மட்டுமே நீங்க அனலைஸ் பண்ணாலும் ஓகே தான். இண்டெக்ஸ பார்க்காம நீங்க பிரீமியத்த மட்டுமே அனலைஸ் பண்ணா கூட நல்ல ஒரு டைரக்ஷன் வந்து நீங்க வந்து பிரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் சொல்றேன். ஸோ அத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம இந்த 23,700 சரிங்களா? 23,700 அப்படின்றது நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுக்கிறோம். ஸோ அப்ப அந்த 23,700 பேஸ் பண்ணி நம்மளுக்கு லெவல்ஸ் எடுக்கும் பொழுது என்ன வருது அப்படின்றத பார்த்துருவோம். 23,700 பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் எடுக்கும்போது என்ன கிடைக்குதுங்க? சிந்தெடிக் ஃபியூச்சர் லெவலாம் 23,722 அப்படின்றது கிடைச்சிருக்கு. R1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,856 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி R2 23,911 அப்படின்ற லெவல் வந்திருக்கு. S1 23,566, S2 23,505 ஓகேங்களா? ஸோ இந்த சிந்தெடிக் ஃபியூச்சர் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த சிந்தெடிக் ஃபியூச்சர் அப்படின்றது நம்மளுக்கு இந்த சிந்தெடிக் ஃபியூச்சர் வந்து இந்த இடத்துல க்ளோசிங் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்காண்டி தான் நம்ம இந்த சிந்தெடிக் ஃபியூச்சர் அப்படின்றத எடுக்கிறோம். இப்போ சிந்தெடிக் ஃபியூச்சர் எங்க க்ளோசிங் ஆயிருக்குங்க? 23,722 அந்த ரேஞ்ச் பக்கத்துல நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன செய்ய போறோம்? மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து பார்ப்போம். நம்மளுக்கு இதுக்கு மேல இருக்க போறாங்களா, இதுக்கு கீழே இருக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு இந்த நிஃப்டியோட இண்டெக்ஸ்க்கும்
சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கும் அதிகமான டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆறாங்க அப்படின்றத நம்ம மெயினா வந்து கவனிக்கணும். சரிங்களா? மார்க்கெட் வந்து நம்மளுக்கு எங்க ஓப்பன் ஆறாங்க அப்படின்றத கவனிக்கணும். ஸோ மேக்ஸிமம் இந்த லெவல்ஸ் இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்மளுக்கு இந்த இதுக்கு கீழ, அதாவது S1, S2க்கு கீழ நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணுங்க, 920 ஸ்ட்ராடல்ல பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா லெவல்ஸ் வந்து எடுப்போம். ஸோ அந்த லெவல்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாங்க, நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து போட்டுருவோம். அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் நான் தெளிவா வந்து சொல்லியிருக்கேன். தெரிஞ்சவங்க வந்து அதை பயன்படுத்திக்கோங்க. சரியா? தெரியல அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து நான் அந்த லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்க அது மூலியமா அந்த லெவல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிரீமியத்தோட லெவல் வந்து பார்த்துக்கலாம். ஸோ பிரீமியத்தை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மிட் ரேஞ்சா வந்து 144 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 198, R2 நம்மளுக்கு 247, R3 297 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. S1 102, S2 77, S3 51 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரி தான், சேம் லெவல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சேம் லெவல்ஸ் தான் நம்ம என்ன செய்ய போறோம், யூஸ் பண்ண போறோம். மார்க்கெட் வந்து கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் தான் வந்து இருக்க போது பிரீமியத்துல. ஓகேங்களா? நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல மட்டும் தான் லெவல்ஸ் மாறும். பிரீமியத்துல வந்து என்ன செய்யாது, லெவல்ஸ் அப்படின்றது மாற போறது கிடையாது. சரியா? ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.